மகர விளக்கு காலத்து தரிசனத்தை பொறுத்தவரை சன்னிதானத்தில் பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகர விளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரை மகர விளக்கு பூஜை தினமான ஜனவரி 14ஆம் தேதி சுமார் 30,000 பேருக்கு மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என்றும், இதுவரை நடந்து முடிந்த மண்டல பூஜையில் 36 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகர விளக்கு பூஜையில் 30,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர விளக்கு காலத்து தரிசனத்தை பொறுத்தவரை சன்னிதானத்தில் பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகர விளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரை மகர விளக்கு பூஜை தினமான ஜனவரி 14ஆம் தேதி சுமார் 30,000 பேருக்கு மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹலோ, வணக்கம் பவித்ரா. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மண்டல பூஜை முடிந்து கடந்த 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டு தற்பொழுது மகர விளக்கு பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டு இன்று அதிகாலை முதல் பார்த்தீங்கன்னா மகர விளக்கு பூஜைக்கான பூஜைகள் தொடங்கியுள்ளது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு பூஜை நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் முன்பதிவில் பார்த்தீங்கன்னா 30,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா விடுமுறை தினம் என்பதால பார்த்தீங்கன்னா தற்பொழுது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால் பார்த்தீங்கன்னா உடனடி முன்பதிவு பார்த்தீங்கன்னா தற்பொழுது தினமும் 5,000 முதல் 10,000 வரையாக உயர்த்தப்பட்டு உள்ளதுன்னு சொல்லலாம். தற்பொழுது ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.